வந்து அவரோட இயர்ஃபோனை வந்து கீழே போட்டுறாரு. அதை எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாரு. அந்த டைமில் கரெக்டாக கீழே குனிஞ்சு எடுத்ததால் அவரோட கழுத்து வந்து சுளுக்கு ஏற்பட்டுடுது. அவரால் திருப்பவும் முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. பார்த்து பார்த்து அபி வந்து சிரிக்கிறாங்க. சுளுக்கு பிடிச்சிச்சா நல்லா பிடிக்கணும், என்னை அழ வச்சிங்களே அதனால தான் இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிக்கிறாங்க. உடனே ராகவ் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சரி சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணால் சுளுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கழுத்து போட்டு நல்லா திருப்பி அப்படியே வந்து சொடக்கு உடைக்கிறாங்க. அப்படியே உடைக்கும் போது கரெக்டாக ராகவ் கீழே விழுந்துறாரு. இவங்களும் அவங்க மேலே போய் விழுந்துடுறாங்க. அடுத்து ராகவே அப்படியே பார்க்குறாங்க. அபியை ராகவ் பார்க்குறாரு. தன்னை அறியாமல் வந்து நம்ம அபியோட கண்களை வந்து ராகவ் பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அபியும் வந்து தன்னை அறியாமல் அப்படியே ராகவ் 2 பேரும் கொஞ்ச நேரம் தண்ணியை மறக்கிறாங்க. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, உடனே எழுந்துக்கிறாங்க மேலேருந்து. சரி இப்போ எப்படி சுளுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே கழுத்தை வந்து ஆட்டி ஆட்டி பார்க்குறாரு. எப்படி இப்படி சரியாயிடுச்சு, பரவாயில்லையே இவ்வளோ கைவைத்தியம் வச்சுருக்கியே பெரிய விஷயந்தான் அப்படின்றாரு. பின்ன நான்லாம் எப்படி கிராமத்தில் வளர்ந்தவ, எனக்கு தெரியாதா எப்படி வந்து போனால் இந்த சுளுக்கு வந்து போகும்னு சொல்லிட்டு, அதான் நான் இப்படி பண்ணேன், எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னோடனே சுளுக்கு இருந்த இடமே தெரியல, முதல்ல நிறைய இருந்த மாதிரி இருந்தது, பார்த்தா இப்போ சுளுக்கே இல்லையே சொல்லிட்டு வந்து ஆட்டி ஆட்டி பார்க்குறாரு கழுத்தை. ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை. அப்பா பரவாயில்லையே, ஒன்றுமே இல்லையே பெரிய விஷயந்தான் அப்படின்றாரு. சரி சரி இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இவ்வளோ பண்ணி விட்டுருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னோடனே தேங்க்ஸ் அதெல்லாம் சொல்லி வர்றதில்ல தானா வரணும் அப்படின்றாங்க. இப்போ என்ன தேங்க்ஸ் தான் நான் சொல்லிட்டேன்ல, கரெக்டாக தான் பண்ணிவிட்டேன், தேங்க்ஸ் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து இந்த தேங்க்ஸ் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு சூடாக ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரியா, இங்கே பாருங்கள் இந்த அதிகாரம்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நீங்களே தேவைன்னா போய் குடிங்க, உங்களுக்கு காஃபி எடுத்து கொடுத்தவங்களாம் கவனிச்சிக்கினா மட்டும் என் மேலே சந்தேகப்படாமல் இருப்பீங்க, தொடர்ந்து என் மேலே சந்தேகம் தான் பட்டுட்ருப்பீங்க, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்றாங்க. இப்போ என்ன உன்னால் காஃபி எடுத்து தர முடியாது அப்படி தானே அப்படி சொல்லிட்டு வந்து நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எனக்குலாம் காஃபி போட்டு நல்லா வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்றாரு. பார்க்கலான்றாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து காஃபி வந்து போடணுமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறேன். காஃபிக்கா அப்படின்னோடனே சரி நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா போட பார்க்குறாங்க. அக்கா வேணாங்க்கா நானே போடுறேன் அப்படின்னோடனே அபி வந்து காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு என்ன இவ காஃபி எடுத்து வந்து கொடுக்குறா, இப்போ வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து அபி சொல்கிறாங்க, அக்கா நான் காஃபி கொடுத்தா அவர் வாங்கி குடிக்க மாட்டாராங்க்கா, என்கிட்ட அப்படி தான்க்கா சொல்கிறாரு அப்படின்னோடனே என்ன ராகவ் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, அவனை பார்த்தாலே கோவம் அவர் ஏற்கனவே உன் மேலே டென்ஷனாக இருந்தேன், சரி போனால் போது காஃபி போட்டு கொடுக்கலான்னு வந்தால் அவளை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தீங்கல்ல அப்படின்னோடனே இங்கே பார் நீ என்ன வேணாலும் என்னை காயப்படுத்து, என்ன வேணாலும் டென்ஷன் ஆகு, ஆனால் ப்ளீஸ் நீ அக்காவை மட்டும் என்கிட்ட பேச விடு அப்படின்னோடனே அந்த பயம் இருக்குல்ல, என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது, இந்தாங்க காஃபி குடிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி படுத்துகிறாளே அக்கா வச்சு என்கிட்ட இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுறாளே அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிறாராகும். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ஒரு திட்டம் போடுறாரு. எப்படியாவது வந்து இந்த ராகவையும் அவையும் பிரிக்கணும், அதுக்கு முன்னாடி அஞ்சலிக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவனை எது பண்ணாலும் தப்பிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே சுந்தரி வந்து என்ன பிளான் போடுற அப்படின்னோடனே ஏதாவது பிளான் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஆனால் இந்த வாட்டி போடுற பிளானில் கண்டிப்பாக அஞ்சலியோட குழந்தையோ யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. எப்படா அஞ்சலியோட குழந்தை, அஞ்சலி இல்லைன்னா குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னோடனே அதுவும் கரெக்டு தான், சரி அஞ்சலியோட குழந்தை இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து இது சூப்பராக தான் இருக்குது, ஆனால் செம பிளான் ஒன்று போட்டால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னோடனே அதை நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து சுந்தரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி இந்த அணுவும் வந்து ஆகாஷும் ஒரு மாதிரி இருக்காங்களே, 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது, பிரிஞ்ச மாதிரி இருக்காங்க, ஒன்றும் புரியல, ஏதோ ஒரு டெஸ்ட் வைப்போம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பக்கம் போகிறாங்க. அங்கே வந்து 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒட்டு கேட்குறாங்க. அப்போ ஆகாஷ் வந்து பார்த்துடுறாரு சுந்தரியை, அம்மா அப்படின்றாரு. உடனே வந்து ஓகே ஆகிடுறாங்க. நம்ம அனு ஏங்க எதுக்காக சும்மா என்னை போட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க, இங்கே உன்னை திட்டாமல் என்னை கொஞ்சுவாங்களா, நீ பண்ணுற வேலைக்கு நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, வர உன் கூட வாழவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் உங்களோட வாழ பிடிக்குதா, வேறு வழி இல்லாமல் என் அப்பா அம்மாக்காக தான் நான் அவங்க கூட இருக்கேன், அப்புறம் என்ன 2 பேரும் பிரிஞ்சிருந்தா நம்ம 2 பேருக்கு நல்லது, கூடிய சீக்கிரம் அதிகம் நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்து வந்து கதவை வந்து தட்டாரு, விழுற மாதிரி ஆகிடாங்க. என்னம்மா இங்கே அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைடா சொல்கிறேன். அப்பா நல்ல காலம், இவங்க பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்களா, என்னமோ ஒரு 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னு வச்சு நான் பதறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுந்தரி வந்து போயிடுறாங்க. அப்பா நிம்மதி, எங்கள் அம்மா இருக்காங்களே ரொம்ப மோசமானவங்க, எப்படி பண்ணுறாங்க பற்றி அனு அப்படின்னோடனே ஆமாங்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா மறுபடியும் நம்மளை பிரிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் போடுவாங்க. என்ன சொல்கிற அனு அப்படின்னோடனே இல்லை அவங்க பிரிக்க நினைக்கிறாங்களா அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க.